எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாத்துக்கும் போகி வாழ்த்துக்களுங்க. எல்லா பக்கமே 2 நாளாக மழைங்க. மழை விட்டால் பனிங்க. இப்போ எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்குங்க. 2வது தொண்டையெல்லாம் கரகரன்னு இருக்கும் இல்லைங்களா. எல்லாத்துக்குமே டீ ரொம்ப பிடிக்குங்க. அது இந்த மசாலா டீ குடிக்கிறப்ப தொண்டைக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. இதுக்குங்க ஒரு பட்டைங்க, 2 கிராம்புங்க, 4 மிளகுங்க, 2 ஏலக்காய்ங்க, ஒரு துண்டு இஞ்சியை உரலில் போட்டு கொரகொரப்பாக இடித்து எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறங்க நம்ம இடித்து வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறங்க நம்ம டீ தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்குதுங்க. 2 ஸ்பூன் டீ தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டுங்க நல்லா டீயும் இந்த மசாலா இருக்கிற எசன்ஸ் எல்லாம் டீயில் நல்லா இறங்கி வரட்டுங்க. இப்போ கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி வந்துருச்சுங்க. இப்போ உள்ள ஒரு டம்ளர் பால் சேர்த்திக்கலாங்க, திக்கான பாலாக. இப்போங்க நல்லா பால் சேர்த்துனதுக்கப்புறங்க நல்லா பொங்கி வர மாதிரி வருங்க. அந்த டைமில் நம்ம நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சுக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. ஃபில்ட்ரு பண்ணுறப்பே சர்க்கரை சேர்த்திக்கலாங்க, சீக்கிரம் கரையாதுங்க. அதனால தான் நான் இப்போ உள்ளே சேர்த்திக்கிட்டேங்க. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை விருப்பம்னா அதையும் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் பால் பத்தலைங்க, நான் கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டுங்க நல்லா அப்படி பொங்கி வர்ற டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டுங்க நல்லா நுர வர வரைக்கும் ஆற்றி எடுத்துகிட்டு கிளாஸுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா ஸ்ட்ராங்கான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.